Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NSOM certified technical analyst. இப்போ next weekல இருந்து Q3 earning season ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த earningsை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ், கோத்ரேஜ் கன்சூமர், மேரிகோ, ஹீரோ மோட்டார் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபார் பாஸ்ட் 3 months என்ன நடந்திருக்குன்றது. அண்ட் அலாங் வித் திஸ் நிறைய ப்ரோக்கரேஜஸும் வந்து ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இந்த மாதிரி earnings வரும்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்டையர் கவரேஜ் பண்ண போகிற எல்லா ஸ்டாக்ஸுமே, ஸோ பிரைமரியாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ரிப்போர்ட்ஸ் நல்லா வந்திருக்கு அண்ட் இதெல்லாம் ரொம்ப வீக்காக வந்திருக்கு அண்ட் ப்ரோக்கரேஜ் ஒப்பீனியன் என்ன எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் அலாங் வித் திஸ் நாங்கள் ஒரு ஸ்டாக் வந்து மண்டே மார்க்கெட்டில் ஸ்கேல்பிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றின ஆப்ஷன் அனாலிசிஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ் ஆகும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ ஜெஃப்ரீஸ்னு ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து நிஃப்டி 26,600க்கு மேலே போகும்னு சொல்லி டார்கெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் இந்த என்டையர் இயருக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 10% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அலாங் வித் திஸ் சர்டன் ஸ்டாக்ஸ் அவங்க கவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐசிஐசிஐ பேங்க் 17% அப்சைட் சொல்கிறாங்க, ஆக்சிஸ் பேங்க் 33% அப்சைடு, ஸ்டேட் பேங்க் 22% அப்சைடு, ஏர்டெல் 18%, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி ஒரு 30%, டிவிஎஸ் மோட்டார் வந்து 32%, கோல் இண்டியா 43%, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 32% அண்ட் சன் ஃபார்மா 8%. ஸோ இதெல்லாமே வந்து ஜெஃப்ரீஸ்னுடைய கவரேஜில் உள்ள ஸ்டாக் ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபினான்ஷியல் வந்து ஆக்சிஸ் பேங்க், மாருதி சுசுகி, மதர்சன் சுமி, ஆலுவேலா கான்ட்ராக்ட்ஸ், கேபிஐடி, ஜி என்டர்டெயின்மெண்ட், ஹேவல்ஸ் அண்டு சைன் டிஎல்எம், பிஹெச்இஎல். ஸோ இதெல்லாமே வந்து மோர் தென் 20%க்கு மேலே அப்சைட் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கவரேஜில் உள்ள ஸ்டாக்ஸ், ஜேஎம் ஃபினான்ஷியல் உள்ள கவரேஜில் உள்ள ஸ்டாக்ஸ். இப்போ Q3 earnings நம்ம செக்டர் வைஸ் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல்ஸ், ஐடி, டெலிகாம், ஆட்டோ, ஹெல்த் கேர், ஹோட்டல், ரியல் எஸ்டேட் இதெல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன் தி ஃப்ளிப் சைட் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ், கன்சியூமர் டிஸ்கிரிஷனரி அண்ட் இந்த மெட்டல்ஸு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாக்ஸ் நியூட்ரலாக பர்ஃபார்ம் பண்ணலாம், லைக் கோல் இண்டியா, என்எம்டிசி இதெல்லாம் நியூட்ரலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கம்மிங் டு ஆட்டோ சேல்ஸ் நம்ம பார்த்தோம்னா இப்போ மாருதி வந்து 21% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது பேசஞ்சர் வெஹிக்கலில், எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 31% இன்க்ரீஸ் இருக்குது, ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் இருக்குது. ஸோ என்டையர் ஆட்டோ பேக்லேயே பார்த்தா மாருதி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, சேல்ஸ் க்ரோத் ரொம்ப டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டாடா மோட்டர் வந்து ஒரு ஃப்ளாட்டிஷ் க்ரோத் தான். ஸோ 1.4% வந்து நமக்கு பேசஞ்சர் வெஹிக்கல் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கமர்ஷியல் வெஹிக்கல் சேல்ஸ் வந்து டீக்ரோத் ஆயிருக்கு. ஸோ டாடா மோட்டர் வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லை, ரொம்ப பாசிட்டிவாக இல்லை, நியூட்ரலாக இருக்குது. ஏச்சர் மோட்டர் வந்து 25% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பஜாஜ் ஆட்டோ வந்து 1% சேல்ஸ் டீக்ரோத் ஆயிருக்கு, டிவிஎஸ் மோட்டர் 7% சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எம்என்எம் வந்து 18% சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஹுண்டாய் டீக்ரோத் இருக்கு 2.4%, ஹீரோ மோட்டர் வந்து 17% டீக்ரோத் இருக்கு. ரொம்பவே வந்து டூ வீலர் ஸ்பேஸ்லேயே வந்து ரொம்ப ஃபாலான சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் தான். ஸோ 17% டீக்ரோத் ஆயிருக்கு, அசோக் லேலண்ட் 5% சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஆட்டோ பேக்னுடைய சேல்ஸ் ரிப்போர்ட் வச்சு பார்த்தோம்னா நமக்கு டாபிக்ஸ்னு சொல்லணும்னா மாருதி சொல்லலாம், ஏச்சர் மோட்டர் சொல்லலாம், அசோக் லேலண்ட் சொல்லலாம். இது மூணுமே வந்து ஓவர் வெயிட் கால். அதே வந்து நியூட்ரல் கால்ஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார், எம்என்எம், டாடா மோட்டார் இதெல்லாமே நியூட்ரலாக இருக்கும். டவுன் கிரேட்ஸ் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோக்கும், ஹுண்டாய்க்கும், ஹீரோ மோட்டருக்கும் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோ பேக் Q3க்கு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ்னோட அப்டேட் வந்துச்சு டிசம்பர் மந்தில். ஸோ ரொம்பவே வந்து ஒரு வியர்டான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ வால்யூம் க்ரோத் எல்லாமே ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு அண்ட் பிரிட்டானியானுடைய க்ரோத்துமே வந்து ஸ்லோவாக தான் இருந்திருக்கு, டாடா கன்சூமர் க்ரோத்தும் ஸ்லோவாக தான் இருந்திருக்கு, யூனிலிவர், நெஸ்லி, டாபர் எல்லா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்னுடைய க்ரோத்துமே வந்து இந்த பர்டிகுலர் குவார்ட்டரில் ரொம்பவே அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்த்துருப்பீங்க, பிரிட்டானியா, யூனிலிவர், நெஸ்லி, டாபர் எல்லாமே வந்து ஆல் டைம் ஹைலேருந்து நல்லா இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கூட ஃபர்தராக இப்போ இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயின் ரீசன் என்னன்னா ரூரல் கன்சப்ஷன் வந்து உங்களுக்கு அதிகமே இருக்கு கம்பேர்ட் டு அர்பன் கன்சப்ஷன். ஸோ எப்பயுமே வந்து அர்பன் கன்சப்ஷன் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரூரல் கம்மியாக இருக்கும். அண்ட் அர்பனில் தான் வந்து சேல்ஸும் அதிகமாக இருக்கும், வால்யூமும் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூரலில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கு, பட் அர்பனில் அப்படியே ட்ராப் ஆயிருக்கு டிராஸ்டிக்கலாக பிகாஸ் ஆஃப் அன்சீசனல் ரெயின்ஃபால்னால. ஸோ இப்போ நீங்கள் ஓவரால் இந்த பேக்லேயே பார்த்தோம்னா மேரிகோ ஒரு ஸ்டாக் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ மேரிகோ மட்டும்தான் வந்து அவங்களுடைய Q3 பிஸ்னஸ் அப்டேட்டில் ரெவன்யூ க்ரோத் வந்து மிட் டிஜிட்ல வந்து க்ரோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு 12% ஒரு 15% வந்து க்ரோத் ரெவன்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் கூட பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜின் கம்ப்ரஸ் ஆகும். ஸோ நெட் ப்ராஃபிட்டபிலிட்டி கொஞ்சமாக அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க கொஞ்சம் ஸ்டேபிளாக இருப்பாங்க மேரிகோ.
இப்போ வந்து நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா ஐடி ஸ்டாக்ஸ்க்கு சீசனலி வந்து இது வீக் குவார்ட்டர். ஸோ Q3 எப்பவுமே வீக் குவார்ட்டர். மெயின் ரீசன் என்னன்னா வேஜ் ஹைக். ஸோ இந்த குவார்ட்டரில் தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து வேரியபிள் பே அவுட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனியில் வந்து எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த குவார்ட்டர் வந்து ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நார்மலாகவே சீசனாலிட்டி வைஸ் கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. பட் இந்த நேச்சரில் கூட பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸ்னுடைய ரெவன்யூ கைடன்ஸை வந்து கம்பெனி ரிவைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஏர்லியர் கைடன்ஸ் வந்து 3.75%லேருந்து 4.5% தான் ரெவன்யூ க்ரோத் கைடன்ஸ். ஸோ இப்போ வந்து சிஎல்எஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 4.25லேருந்து 4.5% அந்த லோயர் பேண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் டிசிஎஸ்னுடைய மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் ஹெச்சிஎல் டெக்னுடைய மார்ஜினும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இன்ஃபி, டிசிஎஸ், ஹெச்சிஎல் இது மூணுமே வந்து ஒரு ப்ரிஃபர்டு டாப்பிக்காக இருக்குது லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும். அதே விப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. அவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து டீக்ரோத் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது விப்ரோக்கு. அண்ட் நீங்கள் மிட் கேப் லெவலில் பார்த்தீங்கன்னா எம்பசிஸ், கோஃபோர்ஸ், பெர்சிஸ்டன்ட் இவங்க எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் மோர் ஓவர் ஸ்டாக்ஸ் அவங்க எல்லாமே ஆல் டைம் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட உங்களுக்கு மார்ஜின் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ கன்சியூமர் ஸ்பெண்டிங் பொறுத்த வரைக்கும் டிமார்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிமார்ட் வந்து எஸ்டர்டே பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ வந்து 17.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் உங்களுடைய ஸ்டோர் எடிஷனும் வந்து இப்போ பீக் லெவலில் இருக்குது. அண்ட் ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்டையர் குவார்ட்டருக்கு வந்து 800 crores கிராஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ பார்க்கும்போது வந்து டிமார்ட்னுடைய ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ், சேல்ஸ் எல்லாமே வந்து இப்போ இந்த குவார்ட்டரில் நல்லா பீக் ஆகலாம். ஸோ ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று 15% மேலே போயிடுச்சு. ஸோ நிறைய ப்ரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு 5500 மேலே போகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டாப்பிக்காக இருக்கும் டிமார்ட். அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 28% வந்து ஏவிஎம் growth ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கஸ்டமர் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹையஸ்ட் எவரில் இருக்குது. அண்ட் ஏவிஎம் growthம் ஹையஸ்ட் எவரில் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து மண்டே ஒரு டாப் ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு, மெட்டலு அண்ட் எனர்ஜி, பவர் அண்ட் யூட்டிலிட்டிஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்க்கு எல்லாமே வந்து கவரேஜ் அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக கிடைக்கல. ஏன்னா வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஏர்னிங்ஸ் டிக்ளேர் பண்ணுறது பிப்ரவரியில் தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஐடி, எஃப்எம்சிஜிலாம் தான் வந்து இப்போ ரிசல்ட்ஸ் தரப்போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டாக்ஸோட கவரேஜ் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இப்போ கோயிங் ஃபார்வர்ட் சிமெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இப்போ வரப்போகிற குவார்ட்டரில். பிகாஸ் அவங்க வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். மெட்டல்ஸ் ஃப்ளாட்டாக இருக்கும். அண்ட் எனர்ஜி யூட்டிலிட்டிஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பீக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏவியேஷன் ஸ்டாக் இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இவங்களாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஓவரால் இந்த Q3 ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவங்களாம் நல்லா மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. நாங்கள் மண்டே ஸ்கேல்பிங்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டாக் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஷார்ட் ரேஞ்ச், வைட் ரேஞ்ச் எல்லாமே நான் பிளாட் பண்ணியிருக்கேன். பேஸ்ட் அப்பான் ஆப்ஷன்ஸ் வச்சு பிளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 months ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் எஸ்டர்டே ஹை பார்த்தீங்கன்னா 7500. ஸோ இப்போ நாம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க பிஸ்னஸ் வைஸ். ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா 28% வந்து ஏஎம் growth கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸ் அண்ட் ஹையஸ்ட் எவர் லோன் புக் எல்லாமே ஹையஸ்ட் எவர்ல இருக்கு இந்த பர்டிகுலர் குவார்ட்டர்ல. ஸோ நல்ல பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு இந்த குவார்ட்டருக்கு. அண்ட் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிட்டின்ற ஒரு brokerage firm வந்து இந்த ஸ்டாக்கு டார்கெட் பிரைஸ் வந்து 8150 கொடுத்துருக்காங்க. 17.5% அப்சைட் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ப்ரொஜெக்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா 90-day பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 90-day பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் என்னன்னா ஒரு பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் இருக்கு. அந்த கேட்டலிஸ்ட் அதனோட இம்பாக்ட் வந்து 90 daysல டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90 daysன்ற போது நமக்கு மோரார்லஸ் ஒரு மார்ச் எண்டுக்குள்ள இந்த ஸ்டாக் வந்து 8150 கிராஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ அதான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. ஸோ 8150 தான் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க இப்போ கரண்ட் லெவல்ல இருந்து. ஸோ இப்போ கரண்ட் லெவல்ல இருந்து 8150 ஆல்மோஸ்ட் ஒரு 10% மேலே வருது. அண்ட் கம்பெனியோட பிசினஸ் அப்டேட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு. அண்ட் பிசினஸ் அப்டேட் இப்பதான் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நோ சனிக்கிழமை ஒரு மதியம் போல தான் பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மண்டே ஸ்டாக் வந்து நல்ல ஃபேக்டர் ஆகும் இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பாருங்க இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் இன்னும் நீங்க ஃபைனரா பாத்தீங்கன்னா 5 minutes டைம் ஃப்ரேம்ல வந்து இப்போ இருக்கிற கரண்ட் லெவல் 7368ல க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்க இருந்து நமக்கு எப்படியும் கேப் அப்ல ஓப்பன் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. 7.5K மேல ஓப்பன் பண்ணாங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 7583 வரைக்குமே மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதுதான் நமக்கு ரொம்ப குரூஷியல் ஏரியா. இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு சாலிடா இங்க இருந்து இன்னும் 2% மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. அண்ட் ஷார்ட் கவரிங் ஹையர் லெவல்ல பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்னுடைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க.
இப்போ பஜாஜ் ஃபினான்ஸோட ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 7367 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 7400 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 186 அண்ட் 180 ரெண்டுமே வந்து ஒரு ஃபேர் ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஈக்குவல் வெயிட்ல. ஸோ நீங்க ஐவி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ஆப்ஷன் சைடு ஐவி அதிகமா இருக்கு. ஸோ 24 இருக்கு அட் த மணில இங்க ஐவி வந்து 21 தான் இருக்கு. அண்ட் நீங்க ஷார்ட் கவரிங் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் சைடில் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ ஒரு பாஸ்ட் 6 கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நெகட்டிவ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஷார்ட் கவரிங் தான் இண்டிகேட் பண்ணுது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிஷன் அதிகமாக இருக்கு. ஸோ 77,400 புட் ஆப்ஷன்ல பாருங்களேன், சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 860 இருக்கு. ஸோ இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா உங்களுக்கு வந்து புதுசாக கான்ட்ராக்ட்ஸ் நிறைய ஆட் ஆயிருக்கு. ஸோ புதுசாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ 7400க்கு கீழே போகாதுன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட்ஸ் நிறைய பேர் செல் பண்ணியிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நீங்க வந்து 7500 600 இந்த ஸ்ட்ரைக்ஸனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹை என்னன்றதை செக் பண்ணுங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ 7500 ஹிஸ்டாரிக்கல் ஹை பார்த்தீங்கன்னா 203 ரூபாய். ஸோ இப்போ நம்ம சொல்ற மாதிரி ஸ்டாக் சப்போஸ் கேப் அப் பண்றான், இப்போ ஒரு 7500க்கு மேல போறான்ற போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரீமியம் 7500 கால் ஆப்ஷன் வந்து 200 ரூபாயில இந்த ஆல் டைம் ஹை 200 ரூபாயில இருக்கா, இது ஒரு 220 230 போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ பார்க்கும்போது ஷார்ட் கவரிங் கண்டிப்பா அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி 7600 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் ஹை வந்து 154. ஸோ 154க்கு மேல இந்த பிரைஸ் ட்ரேடே ஆனது கிடையாது. ஸோ அப்போ 154 தான் ஹையஸ்ட் பிரைஸ். யார் எங்க செல் பண்ணியிருந்தாலுமே அவங்களோட ஹையஸ்ட் என்ட்ரி பண்ணுன்றது 154 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்டாக் ஷார்ட் கவரிங் நடக்குது, இப்போ 154க்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணவனுக்கு லாஸ் வரும். ஸோ அவங்க ஷார்ட் கவரிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் பிரைஸ் நல்லாவே ஃபர்தரா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நாம எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா இது ஒரு 170 180க்கு மேல கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு 250 வரைக்குமே மேல போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ அப்ப நீங்க ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 to 4% ஒரு 5% மேல போகலாம். ஈவன் இந்த வைட் ரேஞ்ச் பிரேக் பண்ணுச்சுன்னா ரொம்பவே மேசிவா மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்க டிமார்ட் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஷார்ட் கவரிங் நடந்துச்சு நேத்து. சோ இப்போ ஸ்டாக்கே பாத்தீங்கன்னா வந்து 11.5% மேல போச்சு. நம்ம இந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் ஒரு ஆவரேஜா ஒரு 5% ஒரு 4% மேல போனாலே போதும். ஸோ அதுக்கே ஷார்ட் கவரிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. பிகாஸ் ஹை எல்லாமே கிட்ட கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் ஸ்கேல்பிங் பெர்ஸ்பெக்டிவ். And that's it for this video guys. I hope this video was useful to you. வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் அவுட் ஆகும். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களும் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக் ஆயிருக்கு. நாங்களும் நிறைய கால் ப்ரோக்கரேஜ் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்து அதை ஃபில்டர் அவுட் பண்ணி ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து டார்கெட்ஸ்லாம் நாங்கள் அவங்க சொல்கிற டார்கெட்ஸு அவங்க சொல்கிற அனாலிசிஸ் எல்லாமே நாங்களும் இன்டர்பிரேட் பண்ணி ஒரு 10 minutes வீடியோக்குள்ள கவர் பண்ணுறதுக்கு ஸோ நாங்களும் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் வந்து கம்மிங் சண்டே வந்து ஒரு யூடியூப் லைவ் பிளான் பண்ணியிருக்கோம் January 12. ஸோ அந்த லைவ்ல வந்து நாங்கள் ஆப்ஷன்ஸ் பற்றின இன்டெப்த் கான்செப்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்கேல்பிங் கண்டென்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் யூடியூப் லைவ்ல. ஸோ அந்த யூடியூப் லைவ் மறக்காம ஜாயின் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஓவரால் யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.